என்னன்னு இழுக்காம சொல்லு. டேய் மூடிக்கிட்டே இருக்க மாட்டேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஏண்டா இப்போ என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? எருமை எல்லாம் ஒன்றால. டேய் நீ இங்கே வா, நம்ம நேரில் பேசிக்கலாம். ஆமாண்டா நெத்தி, நம்ம நேர்லயே பேசிக்கலாம். நீ வா. ஸ்ரீக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை தான்டா, நீ நேர்லேயே வா. நான் தான் அவசரப்பட்டு உளறிட்டேன், நீ நேரில் வா பேசிக்கலாம். சரிடா, நான் வச்சிடுறேன். அப்படியே ஒன்று வச்சேன்னு வையே, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு முட்டைக்கண்ணா பார்க்குறியா நீ? ஐயோ சாருக்கு மட்டும் அப்படியே கண்ணு சின்னதாக இருக்கு பாரு, பல்பு கண்ணா. டேய் நிறுத்துங்கடா, ஆரம்பிச்சுக்கிட்டீங்களா? ஏன் அவனும் அமைதியாக இருக்க சொல்லு. டே மச்சான், நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்? எதாக இருந்தாலும் அவங்க நேரில் வரட்டும் பேசிக்கலாம் தானே இருந்தோம். யார் இங்கே அவசரப்பட்டு சொன்னது? சரிடா, ஏதோ உளறிட்டேன். ஐயோ நிறுத்துங்கடா. மச்சான் டே அவனை நிறுத்த சொல்லுடா. ஐயோ போதும் போதும். ஆர்த்தி ரேஷ்மா வரப்ப இப்படியா பண்ணிட்டு இருப்பீங்க? சரியா சொன்னேன். ஆர்த்தி வரா. ஏண்டா திடீர்னு டல் ஆயிட்ட? அதுவா, என்னதான் இருந்தாலும் ஆர்த்தி ஸ்பெஷல் தானே, அவளை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஆமாண்டா. சரி விடு, அதான் இப்போ கிடைச்சிட்டால, எதுக்கு போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன். அதுவும் சரிதான்டா. எப்போ வருவாங்க? எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 ஹவரில் வந்துடுவாங்க. அப்போ சரி. சரிடா, தூங்குதாங்க தூங்குங்க, நான் வந்தால் பார்த்துக்கிறேன். யாருனாங்க? அதெல்லாம் தூக்கம் வராதுடா. மச்சான். டே மச்சான், என்னடா லேட் ஆகும்னு சொன்னீங்க? ஹாய். ஏய் ஆர்த்தி, நல்ல வேலைடி, உனக்கு ஒன்றும் ஆகல. நீங்க இருக்க வரைக்கும் எனக்கு என்ன ஆக போகுது? ரேஷ்மா நீ ஓகே தானே? ஆமா ரேஷ்மா, நல்லா இருக்க தானே? எப்படி இருக்க ரேஷ்மா? நானும் நல்லா தான் இருக்கேன். அம்மா எங்க துர்காவும் வருஷாவையும் ஸ்ரீய கூட காணுமே? துர்காவும் வருஷம் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. மூடு. ஸ்ரீ அவங்க வீட்டில் இருக்கா. என்ன அவ இங்க இருக்கணும்ல, நான் வரணும் அவளுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சிருந்தா வந்திருப்பா. சரி எல்லாத்துக்கும் பாய், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன? ஆமா அத்தி, நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். ஹே, அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு, உங்க வீட்ல நான் பேசிக்கிறேன். இல்ல ஆல்ரெடி என்னதான் உங்களுக்கு கஷ்டம் இன்னும். ஏய் போதும் மூடு, எனக்காக நீ இங்க தானே வர போற. என்ன? அது இல்ல, நீ திரும்பவும் இவங்களை பார்க்க வருவல்ல, அதை வச்சு சொல்ற ஆர்த்தி. அப்படிதானே ஆர்த்தி? ஆமா 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 ரேஷ்மா, உங்க வீட்டுல நாங்க பேசிக்கிறோம், நீ வா. இல்ல ஹே, இன்னும் என்ன தயங்குற? இது உன் வீடு மாதிரி, வா. ஆமா உன் வீடு தான் ரேஷ்மா, வா. ஆர்த்தி, உள்ள கூட்டிட்டு போமா ரேஷ்மாவை. அதான் சொல்லிட்டாங்கல்ல, வாடி. சரி சரி வாங்க போலாம். டேய் என்ன விக்கி? அம்மா, யாரோ 2 பேரும் வராங்கன்னு சொன்னீங்க. ஆமாண்டா, வெளியில இருக்காங்க. டேய் உள்ள கூப்பிட வேண்டியதானே? ராக்கி, ரக்ஷா உள்ள வாங்க. ஹாய். ஓ நீதான் அதா ராக்கி? ஆமா, இவன் என் ஃப்ரெண்டு ரக்ஷன். ஓஹோ சரி சரி. உங்களுக்கு நாங்கள் இங்கே வந்து பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் அப்பவே சொன்னேன் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிறேன்ட்டு. இவனுங்க தான் கேட்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கிளம்பிடுறோம். டே ராக்கி, அவன் அப்படி தாண்டா பண்ணுவான், சரியாயிடுவான்டா. அதெல்லாம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கொஞ்சம் அப்படிதான், அப்பப்போ அப்படி ஆயிடுவாரு. நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா நார்மல் ஆயிடுவோம். உங்க மேல என் கண்ணு எப்பயும் இருந்துட்டே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்பயும் எங்களை கவனிச்சுக்கோங்க. ஒன்றும் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இன்னும் எங்கள் மேலே நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். ஆமா. டேய் அமைதியாவே இருக்க மாட்டியா நீ? சாரி ராக்கி, மன்னிச்சிருங்க. அட நீங்கள் வேற, தப்பு எங்கள் மேலே தானே. சாரி. சரிடா, ஸ்ரீக்கு என்னாச்சு, முதல்ல அந்த கதையை சொல்லுங்க. இப்படி வெளியாளுங்க முன்னாடி வச்சு கேக்குறியே, இதெல்லாம் சரியா? டேய் நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்களாம் இனிமேல் நமக்குள்ள ஒன்று மூடிக்கிட்டு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசுங்க, நான் வேணா கிளம்புறேன். ரூம் மட்டும் எங்கன்னு சொல்கிறீங்களா? அட ராக்கி, அவன் எப்பயுமே அப்படிதான், நான் தான் சொன்னேன்ல, விடுங்க. சரி மச்சான், நீ ஃபஸ்ட்டு சொல்லு, ஸ்ரீக்கு என்னாச்சு? சரி, நான் போயிட்டு வர வரைக்கும் பொண்ணை நல்லா பார்த்துக்கோ. தேவையில்லாமல் அவள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத, அவளும் பெரிய மனுஷி ஆயிட்டா. ஆமா, எப்ப பார்த்தாலும் எனக்கு அவகிட்ட சண்டை போடுறதான் வேலை பாருங்க, நல்லதுக்கே காலம் இல்ல. ஏய் இப்போ நான் என்னடி சொன்னேன்? சரி விடு. சரி நான் கிளம்புறேன். என்ன கிளம்புற? போயிட்டு வரேன்னு சொல்ல தெரியாதா? சரி போயிட்டு வரேன், அவளை நல்லா பார்த்துக்கோ. அப்பா என்னப்பா லக்கேஜ்லாம் பலமா இருக்கு, போயிட்டு 2 நாள் வந்துருவேன்னு சொன்னீங்க. ஆமாண்டா ஸ்ரீ, அப்படிதான் சொன்னேன். பார்க்க போனால் 2 வாரம் ஆகும் போல. அதான் சரிடாமா, நான் போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. சரிங்கப்பா. இந்த அம்மா தான். அதெல்லாம் நான் அவகிட்ட சொல்லிட்டேன். அப்படியே நல்லா சொல்லி கொடுத்து வளங்க, அடங்காம தெரியட்டும். ஏய் ஐயோ, நான் வாய் பேசலங்க, நான் வாயே திறக்கல. ஏமா, மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாரா?
பண்ணாருப்பா. இப்போ ஒரு 5 நிமிஷத்துல வந்து என்னை கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு. நான் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா நீ போயிட்டு வா. ம், தேங்க்ஸ்ப்பா. இதனால என்ன இருக்கு, நீ அவர் கூட இருந்து பத்திரமா பாத்துக்கோ சரியா? நீ தான் உங்களுக்கு இப்போ ஆறுதலா இருக்கணும். ம், சரிங்கப்பா. இருடி உங்க அப்பா போட்டோம், அப்புறம் இருக்கு உனக்கு. சரிம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிங்கப்பா. சின்ன பொண்ணா இருந்த, நல்லா வளர்ந்துட்ட. சரி சரி நான் கிளம்புறேன். மூஞ்ச போக்குல இப்படி விட்றேன்னு வச்சுக்காத, நல்லா பாத்துக்கோ பொண்ண. அவளை ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காத. தான் சரின்னு சொல்லிட்டேனே, சும்மா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாதாடி உன்னை பத்தி. சரி சரி, நான் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன். சரி நான் கிளம்புறேன், 2 பேரும் பார்த்து இருந்துக்கோங்க. ம், சரிடி சாப்பிட்டு போ. இல்லம்மா, நான் போய் அவர் கூட சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப தாண்டி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா, நான் என்னமோ ஓவரா பண்றேன். ஸ்ரீ, விக்கி வந்துட்டீங்களா? வாங்க போலாம். ஏய் என்னம்மா? என்ன நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? அம்மா, யார் கூட போக போறேன்? நான் மேரேஜ் பண்ணிக்க போறவரு, அதனால நான் அவர் கூட போறேன். அதெல்லாம் இனிமே நீ எங்க போத்தாவல, உள்ள போ. அம்மா, என்னம்மா வளர்ற? நான்லாம் ஒன்றும் வளரல, ஒழுங்கா உள்ள போன்னு சொன்னேன். அம்மா, உன்னை அவனை கட்டி கொடுக்கலாமா வேணாமான்னு நான் இன்னும் முடிவு எடுக்கல. கிளம்பு, உள்ள போ. ஆண்டி உங்களுக்கு என்னாச்சு? இங்க பாருப்பா, ஒழுங்கா நீ கிளம்பிடு, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அம்மா, என்னம்மா பேசுற நீ? ஆண்டி, என் மேட்ச் ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். நீங்களே தப்பு தான், இதுல எங்க நான் தனியா தப்பு வேற சொல்றது? அம்மா போதும், நிறுத்து, ரொம்ப பண்ணிட்டு இருக்க. அப்பா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு? நீ வாய மூடு. உங்க கூட பிள்ளைய அமிச்சிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டி தெரியணும் போல. எங்க வந்து எவன் தூக்குவானே தெரியாம ஆல்ரெடி தொலைஞ்சு போனவங்களும் உங்களால கண்டுபிடிக்க முடியல, இதுல என் பொண்ணை வேற கூட்டு பார்த்து கொண்டீங்க. ஆண்டி என்ன பேசுறீங்க? நாங்க அவங்கள தேடிட்டு தான் இருக்கோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். நல்லா கிழிச்சிங்க. உடனே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வரதா இருந்தா வா, என் பொண்ணை கட்டி தரேன். இல்லைன்னா இல்ல. பிரச்சனைங்களா குட்டி வச்சிட்டு இருக்கான் பக்கத்துல. ஆண்டி, என் மேல நம்பிக்கை இருந்தா உங்க பொண்ணை அமுச்சு வைங்க. அதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழுத்துட்டு இருக்காதீங்க. அவங்க ஒன்றும் சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்களாம் என்னோட ஃபேமிலி. ஆமா ஆமா, 4 பேர் செஞ்சுட்டா ஃபேமிலி. குடும்பம்னா என்னன்னு தெரியாதவங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. அம்மா, என்னடி என்ன? அம்மா நீ ரொம்ப பேசுறம்மா. சில நேரத்துல உண்மையெல்லாம் சொன்னா அப்படிதான் வலிக்கும், அதுக்கு என்ன பண்றது? நீ இப்படியே பண்ணிட்டு தானே நான் அவர் கூடயே போயிடுவேன். ஓ அப்படியா? போய் தான் பாரு, கோலை உடைக்கிறனா இல்லையானு. இப்போ உங்களுக்கு என்னதான் ஆண்டி பிரச்சனை? என் பொண்ணு உன்னை நம்பி அனுப்ப முடியாது, அதுவும் இல்லாம உனக்கு கட்டிலாம் தர முடியாது. நீ கிளம்பு. அம்மா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கம்மா. ஏய் உனக்கு எல்லாம் தெரியும், பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு. உங்க அப்பா 2 வார்த்தைக்கு சப்போர்ட் பண்ணா இப்படி திமிரி ஆகி போச்சு உனக்கு. உள்ள போடி. அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு அவரை பிடிக்கும், இப்பெல்லாம் பண்ணாத. பொண்ணுங்க சேஃபே இல்லாத இடத்துல உன்னை விட்டுட்டு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஏதோ உயிரோட வந்து சேர்ந்துட்டேன், இதுக்கப்புறம்லாம் என்னால உன்னை இழக்க முடியாது. ஆத்தியும் ரேஷ்மாவும் என் கூட பிறக்கல, அவ்வளோதான். அதுக்காக அவங்கள விட்டுட்டு இப்படி வந்து சும்மா என்னால் உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஏய் அவங்க தொலைஞ்சு போனவதான், கிடைக்க போறதும் இல்ல, கிடைக்கவும் மாட்டாங்க. ஆண்டி, என்ன உண்மையை சொன்னது கோவம் வருதா? நீங்கள் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஓ அப்படியா? அப்பதான் எதுக்கு இங்க வராத, வந்தீங்கன்னா அப்படிதான் பேசுவேன். உங்களுக்கு என்னதான் ஆண்டி பிரச்சனை? நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் தான் எனக்கு பிரச்சனை. அவங்க எல்லாரும் விட்டுட்டு வரேன்னு சொல்லு, இவ்வளவு கட்டித்தரேன். அது யோசிச்சு பாக்குறேன். நல்லா ரவுடி மாதிரி கூட்டமா கூட்டிக்கிட்டு தெரியுறீங்க. ஆண்டி, நான் இப்பதான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி எதுவும் பேசாதீங்கன்னு. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் அப்படிதான் பேசுவேன். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. அம்மாம்மா ப்ளீஸ் மாப்பிள்ள பேசாதம்மா. ஸ்ரீ, நீ என் கூட வரியா? என்ன? ஓ நீ கூப்பிட்டதே என் பொண்ணு வந்துருவா. ஸ்ரீ, கடைசியாக கேட்குறேன், என் கூட வரியா இல்லையா? ஏய் என்ன அவளை மிரட்டுறியா? நான் வரேன் விக்கி. என்ன? நான் வரேன், வாங்க போகலாம். ஏய் இப்ப மட்டும் நீ அவன் கூட போன? என்ன, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் அவர் கூட தான் போக போகிறேன். அப்படியா? அப்பனா நீ என்ன உயிரோடய பார்க்க முடியாது சொல்லிட்டேன். ஸ்ரீ, நீ உள்ளே போ. என்ன விக்கி, அவங்க அப்படியே சொல்லி மிரட்டுவாங்க. வேணாம் ஸ்ரீ, நம்ம வாழ்க்கை இப்படி ஒருத்தவங்களோட சாபத்தில் ஆரம்பிக்கக்கூடாது. நீ உள்ளே போ, எனக்கு தெரியும் உன்னை எப்படி கூட்டிகிட்டு போகணுன்னு. நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ளே போ. ஆனால் விக்கி. போ ஸ்ரீ, என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ உள்ளே போ, நான் கண்டிப்பாக உன்னை வந்து கூட்டிகிட்டு போவேன். விக்கி, என்னை நம்பு, கண்டிப்பாக நான் வருவேன் உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு. விக்கி, போ ஸ்ரீ, நீ போ. வேண்டாம், இதில் உங்கள் அம்மா ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, நீ உள்ளே போ. ஆனால் நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக வருவேன். நான் உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன் ஸ்ரீ, என்னை நம்பு, நீ போ. ரொம்ப சந்தோஷம், நல்ல முடிவா எடுத்திருக்க. முடிஞ்சா அவளை மறந்துடு, இல்லையா அவங்கள விட்டு வா. ச்சே, நீ ஏன் இப்படி இருக்க? சி. ஏய் ரொம்ப ஆடாத, போ உள்ள. இரு, அப்பாட்டே நான் ஒன்று சொல்கிறேன். ஏய் நீ ஆட்டானா சொல்லிக்க. உன் கூடலாம் உன்னை வந்து கூட்டிட்டு போவனாமே பாக்குறாங்க. என்னடா சொல்ற, இவ்ளோ நடந்துச்சா? ஆமாம் மச்சான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி,
நீ ஸ்ரீகிட்ட பேசுனியா இல்லையா? இல்லடா, நான் ஃபோன் பண்ணால் தேவையில்லாம அவங்க அம்மா அவகிட்ட சண்டை போடுவாங்கண்ணா. டேய், அதுக்காக அவகிட்ட பேசாம இருப்பியா? அவ எவ்வளவு கவலையில இருப்பா. நீ ஆறுதலா ஒரு 2 வார்த்தை கூட அப்ப பேசல? இல்லடா, அவங்க அப்பா பிஸ்னஸ் விஷயமா வெளில போயிருக்காரு. இப்போ அவ கூட இருக்கிறது அவங்க அம்மா மட்டும்தான். நான் தேவையில்லாமல் பேசி அவங்க அம்மா அவகிட்ட சண்டை போட்டாங்கன்னா அவள் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் இழந்துருவா. அதனால தான் ஃபஸ்ட்டு ஆர்த்தி கிடைக்கட்டும், கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ஏதோ பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் தான்டா நான் அமைதியாக இருந்துட்டேன். அதுக்காக அப்படியே விட முடியுமா? ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே. இதில் ரம்யா விஷயம் வேற. எதடா பார்க்கறது இப்ப? டேய், ஃபஸ்ட்டு ரம்யா கதையை முடிங்க, அப்புறமேட்டு அதை பார்த்துக்கலாம். ஓ விளையாடுறியா? டே ஸ்ரீயும் நமக்கு முக்கியம்டா. என்னை என்ன பண்ண சொல்கிற? என்னாலாம் உங்களை விட்டு தந்துட்டு அப்படி போய் அவங்க கூடலாம் என்னால் இருக்க முடியாது. இப்போ உன்னை யார் எங்களை விட்டு கொடுக்க சொன்னது? எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதை சொல்லலாமா? ஐயோ, சாருக்கு ஏதோ ஐடியா கிடச்சிருக்கான், என்னன்னு கேளுங்க. டே சக்தி, என்கிட்ட வாங்க போறானா நீ? டேய், அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுலாம் நீ என்கிட்ட பேசாத. அல்ல என்ன அவன் ரொம்ப ஓர பண்றான். விடுடா, அவன் ஏதோ கடுப்புல பண்றான், விடு. தப்பா நினச்சிக்காத ராக்கி. அவன் கொஞ்சம் எப்பயுமே அப்படிதான். பிடிக்கலைன்னா ஸ்ட்ரைட்டாகவே காமிச்சிருவான். ஏய், அப்போ நீங்களாம் என்கிட்ட நடிக்கிறீங்களா? டேய், ஐயோ, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒன்று பிடிக்கல தான், போக போக பிடிக்கலையா? அந்த மாதிரி அவனுக்கும் பிடிக்கும்னு சொல்ல வந்தேன்டா. சரிடா, சும்மாதான் விளாண்ட. ராக்கி, என்ன? தேடி எப்படி தூங்குறாளுங்கன்னு. ஏய், இரு லைட்டா உங்களை பயன்படுத்தலாமா? பண்ணலாமே. ஏன் ஆத்தி வேண்டாம். ரேஷ்மா, இதெல்லாம் அப்பப்ப பண்ணாதான் ஜாலியா இருக்கும். ஆமா ரேஷ்மா, நீ அமைதியா இரு. சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. ஏய் வர்ஷா, அமைதியா இருங்கடி, சிரிக்காதீங்க. வர்ஷா, நான் தாண்டி ஆத்தி. வர்ஷா, நீ மட்டும் நிம்மதியா தூங்குறியா? ஆத்தி, நீ எப்படி வந்த? செத்து போனா பின்ன இங்க தானே வரணும். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்ன வளரிட்டு இருக்க? ஏய் வர்ஷா, ஆத்தி, உனக்கு என்ன ஆச்சு? என்ன பார்த்து பயப்பட மாட்டியா? ஹேய், என்ன தண்ணியில தள்ளி விட்டாங்கடி, நான் செத்துட்டேன். நீ இங்க நிம்மதியா தூங்குறியா? என்ன செத்துட்டியா? ஏய், ஆமாண்டி, நான் செத்துட்டேன். எங்க போறதுன்னு தெரியல, அதான் இங்க வந்திருக்கேன். ஏய் ஆத்தி, விளையாடாதடி. நானா? நீங்க தாண்டி விளையாட்டா என்ன விட்டுட்டீங்க. ஏய், இல்ல இல்ல இல்ல. ஏ துர்கா, துர்கா. எந்திரிச்சு இங்க பாரு. என்ன விஷயம்? நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஏய், அங்க பாரு. ஆத்தி, வந்துட்டியா? ஆமா துர்கா, வந்துட்டேன். அம்மா, என்னாச்சு உன் குரலுக்கு? எதுக்கடி அடிச்ச? ஏண்டி, அவ செத்து போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்ன குரல் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க? என்ன, செத்து போயிட்டாளா? ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லாரும் இன்னைக்கு ஹாப்பியா பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை அது இதுன்னு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க இன்னைக்கு. ஆமா, இந்த மாதிரி நாள்ல தானே செஞ்சு சாப்பிட முடியும், வேற எந்த நாள்ல சாப்பிட போறோம்? ஆமா, எல்லாரும் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கீங்க. பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், மனிஷா சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், பவித்ரா சிஸ்டர், சரண்யராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரன் சிஸ்டர், முருகன் பிரதர் அது சிஸ்டர், பிரீத்தி லவ்ஸ் வீடியோ. உங்க நேம் சொல்லுங்களா ப்ளீஸ். பிரீத்தி அவங்க பேரு. ஏஞ்சல் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அருணா சுட்கி சிஸ்டர், என்ன இப்பெல்லாம் நீங்க கமெண்டே பண்ண மாட்டீங்க? ஒருவேளை வீடியோ பார்க்கறது இல்லையோ? பிடிக்கலையா என்ன? எப்சிபா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஐஸ்வர்யா சிஸ்டர், யோகேஸ்வரி சிஸ்டர், ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், மதுரையிலேருந்து எப்படி இருக்கீங்க? சுஜி சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், அப்புறம் சங்கீதா சிஸ்டர். அம்மா, இதனால எங்க போனீங்க நீங்க? நாங்க எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஏன்னா என்னோட எல்லா வீடியோல உங்க கமெண்ட் கண்டிப்பா இருக்கும். பட் கொஞ்ச நாளாவே இல்லையா, கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே. நீங்க டெய்லி கமெண்ட் பண்ணிட்டு ஒரு நாள் பண்ணீங்க கூட கொஞ்சம் இல்ல, ரொம்பவே வருத்தமா இருக்கும். டெய்லிக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஆமா சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்பயும் போல ஹாப்பியா ஒன்னா ஜாலியா இருக்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். என்னடி நினைக்கிறீங்க? ஆத்தி. என்ன, என் பேர் தான் ஆத்தி. ஆத்தி, விளையாடாதடி. நானா? நான் ஏன்டி விளையாட போறேன்? நீங்க தானே என்ன விட்டுட்டு வந்தீங்க. ஆத்தி, சரி, அப்ப ரேஷ்மாங்க? அவளும் என் கூடயே செத்துட்டான். என்ன? அப்ப ரேஷ்மாங்க? அவ பிரீத்திய பழி வாங்க போயிருக்கா.
ஆத்தி ஆத்தி நீ என்ன சொல்ற எனக்கு புரியல ஆத்தி. நீ உண்மையா இல்ல எங்களுக்கு வர கனவா? நான் உண்மைதான். நான் மட்டும் செத்துட்டேன், அதான் உங்களையும் கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். ஆத்தி ஆத்தி அப்படியே சிரிக்காத ஆத்தி. பயமா இருக்கா? ஆத்தி ஆத்தி நீ இல்லாம நாங்க மட்டும் என்ன சந்தோஷமா இருந்தோம். ஆனா நான் கவலையா தானே இருக்கேன். அதான் நீங்க என் கூட வந்துட்டீங்கன்னா எல்லாரும் ஒன்னா ஹாப்பியா இருக்கலாம்ல. என்ன பண்ண போற? உங்களையும் கொன்னு என் கூட கூட்டிட்டு போக போறேன். ஆத்தி ஆத்தி வாங்க போலாம். ஆத்தி 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 விளையாடாதடி. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே. ஏய் பயந்தாங்கோலிங்களா? என்ன? ஏய் நாங்க சும்மா விளையாண்டோம். விளையாண்டீங்களா? ஆமாண்டி லூசு. அடி பாவீங்களா, இப்படியா பயன்படுத்துவீங்க? சும்மாதான். ஏய் இரு. அத்தி ரேஷ்மா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்ல இல்ல எங்களுக்குலாம் ஒன்றும் ஆகல. நீங்க தான் இப்ப கொஞ்சம் பயந்துட்டீங்க. ஆத்தி உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? சேச்சே பாரு எவ்வளவு தைரியமா கெத்தா நிக்கிறேன் பாத்தியா. எனக்கு ஒன்றும் ஆகல. அப்பா நல்ல வேலை, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன ஆச்சு? வா நமக்கு விடிய விடிய என்ன வேலை அந்த கதையை சொல்றேன். அப்ப சரி. டே நாளைக்கு ஆஃபீஸ்க்கு நாம மட்டும் போனால் போதும் தானே? இவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கட்டும். டே இல்லடா, கண்டிப்பா வர்ஷா துர்கா வச்சு வரட்டும். நிக்கி கூட வந்தா பரவாயில்ல தான். ஏன்டா இங்க பாரு, இந்த ஜூனியர் பொண்ணுங்களெல்லாம் நம்மளால கவனிச்சிக்க முடியாது. நீங்க கவனிச்சிக்கிறியா? டே நிதிஷ் நீ கவனிச்சிக்கிறியா? ஐயோ ஆல்ரெடி அந்த பொண்ணாலதான் எனக்கு பிரச்சனையே. சாமி வேணாம், வரட்டும் உங்க. நாளைக்கு ஆஃபீஸ்ல தரமான சம்பவம் பண்றோம். ஆமாண்டா. சரிடா, எனக்கு ரம்யாவோட பிளான்லாம் ஓகே தான். ஆனா திடீர்னு எனக்கு கல்யாணம் பண்றேன்றீங்களே. பல்ல உடைச்சிருவேன். உனக்கு ஸ்ரீ வேணுமா வேணாமா? வேணும் தான். அப்ப நம்ம அவளை தூக்குறோம், உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம். அப்படியா? சரிடா, இனி என்னெல்லாம் பண்ண போறீங்களோ.